ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO பேங்கிங் எக்ஸாம்கான கொஸ்டின் பேப்பர். இது 2017 வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பருங்க. நாம இன்னைக்கு சால்வ் பண்ண போறது வந்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் எக்ஸா இருப்பாங்க, செகண்ட் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் ஒய்யா இருப்பாங்க. அந்த ரெண்டு சொல்யூஷனோடைய ரிலேஷன் எப்படி இருக்கு, x greater than y, x greater than or equal to y, x less than y, x less than or equal to y, or x equal to y, இல்லனா ரிலேஷன்ஷிப் எதுவும் என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிற இந்த 5 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க. சரி, ஒண்ணுனா பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம 42 to 46 சால்வ் பண்ணிருப்போம் அப்படின்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த வருஷம் மட்டும் 5 ஷிஃப்டா நடந்தனால சில பேருக்கு நம்பர் சீரிஸ், சில பேருக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சு. தட்ஸ் வை நம்பர் இஸ் நாட் சேஞ்சிங். Number is not our main intention. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணியே பண்ணிட முடியும். இது இங்க ரொம்ப சூப்பர். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது என்னுடைய செகண்ட் ஈக்குவேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ராட்டிக் டேர்ம் வந்துட்டு ஒன்னா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சுலபமாவே பண்ணிட முடியும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் எனக்கு ப்ராடக்ட், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் தான் எனக்கு சம். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன்னா 30 தான் எனக்கு ப்ராடக்ட், மைனஸ் 11 தான் எனக்கு சம். சரிங்களா? அப்போ இப்ப இங்க சம் வந்து மைனஸா இருக்காங்க, ப்ராடக்ட் வந்து பிளஸ்ஸா இருக்காங்க. சோ மைனஸ் டு மைனஸ் தான் பிளஸ்ங்க. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 30 வரணும், ரெண்டு நம்பரை வந்து சம் பண்ணா மைனஸ் 11 வரணும். அவங்க யாரு? 5 6 30. இங்க முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லாதனால நம்ம ஈஸியாவே இதை பண்ணிடலாம். சோ ஒன்னு நல்லா பிரிச்சு எழுதி காட்டுறேன். நான் உடனடியே x equal to 5, x equal to 6 சொல்லிடுவேன். பட் ஸ்டில் எப்படி பிரிச்சு எழுதணும்ன்றத பாத்துக்கலாம். சோ x ஸ்கொயர், இந்த 11 தான் நம்ம பிரிச்சு எழுதுறோம். 5x minus 6x plus 30 equal to 0. இவங்க ரெண்டு பேரை குரூப் பண்றேங்க. x வெளியே எடுக்கும் போது x minus 5. இவங்க ரெண்டு பேர்ல இருந்து நான் மைனஸ் 6 வெளியே எடுத்தேன்னா x minus 5. இப்படி பிரிக்கும் பொழுது இந்த ரெண்டு பிராக்கெட்லயுமே சேமா தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். x minus 5 நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம்ல மிச்சமா இருக்கிறது x, இந்த டேர்ம்ல மிச்சமா இருக்கிறது 6. So x is equal to 5 or x is equal to 6. சரிங்களா? இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு நம்ம சால்வ் பண்ணலாம். y square plus y minus 20 equal to 0. So இங்க ப்ராடக்ட் வந்துட்டு minus 20, sum வந்துட்டு plus 1. So எனக்கு sum plus இருக்கும் போது ப்ராடக்ட் மைனஸா இருக்குன்னா ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ். அதுலயும் பிகர் நம்பர் வந்து பிளஸ், ஏன்னா என்னோட sum வந்து பிளஸ்ஸா இருக்காங்க. ஸ்மாலர் நம்பர் வந்து மைனஸ். So யார் ரெண்டு பேர்த்த மல்டிப்ளை பண்ணா 20 கிடைப்பாங்க? 10 2s are 4 5s are. So 4 5s are 20. Plus 5 minus 4 is plus 1. அவ்வளவுதாங்க. ஈஸி நம்பர்ஸ், சுலபமா பண்ணிடலாம். So y square minus 4y plus 5y minus 20 equal to 0. So இவங்க ரெண்டு பேர்ல இருந்து y காமனா எடுத்தா y minus 4 plus இவங்க ரெண்டு பேர்ல காமனா என்ன இருக்கு? 5 மட்டும் தான் இருக்கு. y minus 4. So y minus 4 மொத்த சென்டர்ஸ் காமனா இருக்கு, அதை வெளியே எடுக்கும் போது y plus 5 equal to 0. அப்ப எனக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கிறாங்க? y equal to 4 அல்லது y equal to minus 5. இப்படியே பார்த்து உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா ஃபைன், இல்லனா நம்ம நம்பர் லைன்ல போட்டு பண்ணிக்கலாங்க. So 0 1 1 2 3 4 5 6. அடுத்து 4 இருக்குல்ல, 4 இங்க இருக்கு. இந்த பக்கம் வந்தா 1 2 3 4 5. So minus 5. x வந்துட்டு 5உம் 6உம், y வந்துட்டு 4உம் மைனஸ் 5உம். பாருங்க, x தானே பெருசா இருக்காங்க. இந்த ரெண்டு y வேல்யூ விட இந்த ரெண்டு x வேல்யூ பெருசா இருக்காங்க. So x is strictly bigger than y. இதுதான் ஆன்சர். எந்த ஆப்ஷன் சரியா இருக்குங்க? ஆப்ஷன் A. So ஆப்ஷன் A தான் சரியா இருக்கு. x is bigger than y. சரிங்களா? So அடுத்த கேள்வி போலாம்.
2x square plus 2x minus 4 equal to 0. இது என்னுடைய first equation. Second equation என்ன கொடுத்திருக்காங்கன்னா y square minus 5y plus 4 equal to 0. இது என்னுடைய second equation. இப்போ இங்க இருக்கிற x and y க்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். சரிங்களா? சோ இப்போ இங்க x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 கிடையாது. ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் என்னவா இருக்குங்க? ப்ராடக்ட் வந்துட்டு அந்த கோஎஃபிஷியன்ட் இன்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் என்னுடைய ப்ராடக்ட். சோ -8 தான் என்னுடைய ப்ராடக்ட். சம் என்னது +2. ப்ராடக்ட் மைனஸா இருக்காங்க, சம் பிளஸ்ஸா இருந்தாங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ். மைனஸ் இன்டூ பிளஸ் தான் மைனஸ். சரிங்களா? இப்போ சம் பிளஸ்ஸா இருக்கனால பெரிய நம்பர் வந்து பிளஸ், சின்ன நம்பர் வந்து மைனஸா இருப்பாங்க. இப்போ யார் இன்டூ யாரு -8 வருவாங்க? 4 2s are 8. வேற வழியே இல்லை. 8 1s are 8, 4 2s are 8. அவ்வளவுதான். So +4 - 2 is +2. So 2x square minus 2x plus 4x minus 4 equal to 0. So இவங்க ரெண்டு பேர் இந்த 2x வெளியே எடுத்தா x minus 1. இங்க இருந்து 4 வெளியே எடுத்தா x minus 1. அப்ப என்ன கிடைக்கிறாங்க? x minus 1 into 2x plus 4 equal to 0. So x is equal to 1. இங்க 2x equal to -4, x is equal to -2. சரிங்களா? இங்க சால்வ் பண்ணலாம். இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் 1 தான் இருக்காங்க. சோ 4 தான் என்னுடைய ப்ராடக்ட். அது +4 தான் என்னுடைய ப்ராடக்ட். சம் வந்துட்டு -5. சம் பிளஸ்ஸா மைனஸா இருக்காங்க, ப்ராடக்ட் பிளஸ்ஸா இருந்தாங்கன்னா ரெண்டுமே மைனஸ். மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ். இப்போ 4 1s are 4 தாங்க. 2 2s are 4 இங்க ஒர்க் ஆகாது. 4 1s are 4 தான் வரும். So y square minus 4y minus y plus 4 equal to 0. So இவங்க ரெண்டு பேர் நான் y வெளியே எடுத்தேன்னா y minus 4. இவங்க ரெண்டு பேர் காமன் என்ன? இந்த y minus 4 வரதுக்காக நான் -1 வெளியே எடுத்தேன்னா y minus 4. So y minus 4 வெளியே எடுக்கும் போது இங்க மிச்சம் இருக்கிறது y minus 1. So y is equal to 4 அல்லது y is equal to 1. சரிங்களா? இப்ப கம்பேர் பண்ணிடலாம். நம்பர் லைன் வரைஞ்சு கம்பேர் பண்ணிடலாம். எனக்கு என்னென்ன வேணும்? 1 2 3 4 then 1 -2. இந்த நம்பர்ஸ் தான் வேணும். ஸோ என்னோட எக்ஸும் 1 ஒய்யும் 1 இருக்காங்க, ஒய் வந்து 4 இருக்காங்க, எக்ஸ் வந்துட்டு -2 இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல எக்ஸும் ஒய்யும் சேமா இருக்காங்க, அப்புறம் ஒய் தான் பெருசா இருக்காங்க. ஸோ ஒய் இஸ் greater than or equal to எக்ஸ். ஒய் வந்து பெருசா இருக்காங்க, ஈக்குவலாவும் இருக்காங்க, பெருசா இருக்காங்க. சரிங்களா? y greater than or equal to x சொல்லலாம், இல்ல x is less than or equal to y சொல்லலாம். இந்த ஆப்ஷன் எதுன்னு பாக்கறதுக்காக நான் மேல வரேன். சோ y பெருசுன்னு சொல்லியிருக்கேன், அல்லது x less than or equal to y போது ஆப்ஷன் டி வராங்க. இது அப்படி மாத்தி எப்படி இதெல்லாம் x less than or equal to y அப்படி சொல்லலாம். சோ ஆப்ஷன் டி வந்து இங்க சரியான ஆன்சர். சரிங்களா? சோ அடுத்த கேள்வி 45. x square plus 6x minus 16 equal to 0. ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துட்டு y square minus 6y plus 5 is equal to 0. So இங்க வந்துட்டு என்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் வந்து 1 தான் இருக்காங்க. So ப்ராடக்ட் வந்து -16, சம் வந்துட்டு +6. So சம் ப்ராடக்ட் மைனஸ் ஆக்கனால ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ், சம் பிளஸ் ஆக்கனால பெரிய நம்பர் பிளஸ் சின்ன நம்பர் மைனஸ். யார் ரெண்டு பேர்த்த மல்டிப்ளை பண்ணா 16 கிடைப்பாங்க? 4 4s are 16, 8 2s are 16. So 8 2s are அவ்வளவுதாங்க. So x ஸ்கொயர் பிளஸ் 8x minus 2x minus 16 equal to 0. இது நீங்க எப்படி வேணா எழுதலாம். இங்க x வெளியே எடுத்தா x plus 8 minus 2 வெளியே எடுத்தா x plus 8. x plus 8 வெளியே எடுக்கும் போது x minus 2 equal to 0. So x is equal to -8 or x is equal to 2. இந்த y-க்கு வந்தீங்கன்னா இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் வந்து 1 தான் இருக்காங்க. So ப்ராடக்ட் வந்து +5,
சம் வந்துட்டு -6. சம் மைனஸா இருக்கு, ப்ராடக்ட் பிளஸ் ஆக்குனா ரெண்டுமே மைனஸ். இப்ப யாரு பண்ணா எனக்கு 6 வரும், -5 -1 ஆட் பண்ணாதான் -6 வருவாங்க. So y is y square minus 5y minus y plus 5 is equal to 0. y common எடுத்தா y minus 5 minus 1 வெளிய எடுத்தா y minus 5. So y minus 5 into y minus 1 equal to 0. So y is equal to 1 or 5. Number line plot பண்ணி comparison பார்த்தலாம். So 0 வச்சிட்டோம்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8. Okay. So யாரு x y வந்துட்டு 1, x வந்துட்டு 2, x வந்துட்டு -8, y வந்துட்டு 5. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு எக்ஸை விட y சின்னதாவும் இருக்காங்க, பெருசாவும் இருக்காங்க. y வந்துட்டு இங்க இந்த x வந்துட்டு y விட சிறுசா இருக்காங்க, இந்த x வந்துட்டு இந்த y விட சிறுசா இருக்காங்க. ஆனா இந்த x இந்த y விட பெருசா இருக்காங்க. சோ என்னால வந்து எல்லா x y விட பெருசு, எல்லா y x விட பெருசு அப்படி சொல்ல முடியல. சோ no relation can be established. சோ ஆப்ஷன் ஈங்க, ஆப்ஷன் ஈல தான் வந்து 1 2 சேமா இருக்கணும், இல்லைன்னா ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஈ தான் சரியான ஆன்சர். நம்ம 43வது கேள்வியை வந்து பார்க்காம வந்துட்டோம், அதை இப்ப பார்த்தலாம். சோ 43வது கேள்வி வந்துட்டு x square minus 5x plus 6 is equal to 0. First quadratic equation. Second quadratic equation வந்துட்டு y 3y square plus 3y minus 18 equal to 0. Okay. So first இந்த equation கொஞ்சம் easy. ஏன்னா x square முன்னாடி நம்பர் 1 தான் இருக்காங்க coefficient. So sum product வந்து -6, sum வந்துட்டு -5. அப்போ இங்க sum மைனஸ் இருக்காங்க, ப்ராடக்ட் பிளஸ் ஆகாங்கன்னா ரெண்டுமே மைனஸ். சோ 2 3s are 6, 2 plus 3 5. அழகா கிடைச்சிருச்சு. சோ x square minus 2x minus 3x plus 6 is equal to 0. x காமன் எடுக்கும் போது x minus 2, இங்க minus 3 வெளிய எடுத்தனா x minus 2. x minus 2 வெளிய எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x, செகண்ட் டேர்ம்ல 3 minus 3. So x is equal to 2 அல்லது 3. இங்க coefficient of y square 1 இல்ல 3 இருக்காங்க. சோ ப்ராடக்ட் வந்துட்டு 3 into minus 18. 3 into 18 எவ்வளவுங்க? 24. So 54. So minus 54. எனக்கு sum வந்துட்டு plus 3 கொடுத்திருக்காங்க. ப்ராடக்ட் மைனஸ் sum வந்து பிளஸ்னா 1 மைனஸ் 1 பிளஸ். அது பெரிய நம்பர் பிளஸ், சின்ன நம்பர் மைனஸ் தான் இருப்பாங்க. இப்ப யாரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு இப்படி கிடைக்கும்னா, நீங்க 54 L division பண்ணி பாத்துக்கோங்க with the prime numbers. So 2ல start பண்ணா 2 7, then 3 9 3 3. இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா 54 வாங்க. நமக்கு ஆட் பண்ணா 3 வர மாதிரி பிரிச்சுக்கணும். 6 9 ஆமாங்க, 6 9s are 54, plus 9 minus 6 is plus 3. So 3y square minus 6y plus 9y minus 18 equal to 0. பாருங்க, இவங்க எடுப்பே சிம்பிளை பண்ணா உங்களுக்கு இந்த டேர்ம் வரும். இதனால இதை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்னு சொல்றோம். இப்ப 3y வெளிய எடுத்தா y minus 2, இங்க 9 வெளிய எடுத்தா y minus 2. y minus 2 வெளிய எடுத்துட்டோம்னா 3y plus 9 equal to 0. So y is equal to 2, 3y equal to minus 9, y is equal to minus 3. ஓகே, நம்பர்ல என்ன பிளாட் பண்ணிக்கலாம். 0 1 2 3 இருக்காங்க, 1 2 3 -3 இருக்காங்க. சோ என்னோட எக்ஸும் y ரெண்டு பேருமே 2 இருக்காங்க. x வந்து 3, y வந்து -3. இப்போ x y சேமா இருக்காங்க, x y ல சேமா இருக்காங்க. ஆனா x தான் பெருசா இருக்கு.
So x, y சேமா இருக்காங்க. ஆனா x தான் வந்துட்டு பெருசா இருக்காங்க. So x is greater than or equal to y. So எந்த ஆப்ஷன் பொருந்ததுன்னு பார்க்கலாம். x is greater than or equal to y. ஆப்ஷன் B வந்து சரியான ஆன்சருங்க. So அடுத்த லாஸ்ட் கேள்வி. x square minus 4 equal to 0. இன்னொன்னு y square minus 9y plus 20 equal to 0. So இது ரொம்ப simple. x square equal to 4, x is equal to plus or minus 2. அதாவது x வந்து minus 2 and 2ங்க. இங்க coefficient of y square வந்துட்டு 1 இருக்கறனால plus 20 தான் எனக்கு product, minus 9 வந்து என்னுடைய sum. So ரெண்டுமே மைனஸ் ஆதா ப்ராடக்ட் பிளஸ் இருப்பாங்க. 4 5s are 20. 4 minus 4 plus minus 5 is minus 9. So y square minus 4y minus 5y plus 20 equal to 0. So y வெளிய எடுத்தா y minus 4 minus 5 வெளிய எடுத்தா y minus 4. y minus 4 வெளிய எடுக்கும்போது எனக்கு y minus 5 மிச்சமா இருக்கு. So y equal to 4, y equal to 5. இப்ப நம்பர் லைன்ல பாத்துடலாம். இங்க பார்த்தாலே எனக்கு புரியுது. 1 2 3 4 5 minus 2. So x வந்துட்டு minus 2 and 2, y வந்துட்டு so y வந்துட்டு கண்டிப்பா பெருசா இருக்காங்க. x is smaller than y. All x is smaller than y தான். எதுவும் ஈக்குவலா இல்ல. x is smaller than y. So எந்த ஆப்ஷன் சரியா வருவாங்க? ஆப்ஷன் சிங்க. x is strictly less than y தான். y தான் பெருசு. எதுவும் ஈக்குவலா இல்ல. சோ ஆப்ஷன் சி வந்து எனக்கு சரியான ஆப்ஷன். சரிங்களா? சோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது உங்களுக்கு இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து எல்லா பேங்க் எக்ஸாம்லயுமே கேக்குறாங்க. சோ இத சால்வ் பண்றது தெரிஞ்சுக்கோங்க. Thank you.